வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். இறைவா எனக்கு நீதான் வேண்டும். வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். அன்பை ஏற்கும் தெய்வம் நீயே. அன்பை அழிக்க ஓடி வந்தீரே. அன்பை ஏற்கும் தெய்வம் நீயே. அன்பை அழிக்க ஓடி வந்தீரே. அன்பின் உருவே அருளின் வடிவே. அன்பின் உருவே அருளின் வடிவே. உன் கை கொடுத்து ஆட்கொள் திருவே. ஆட்கொள் திருவே. இறைவா எனக்கு நீதான் வேண்டும். வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். ஆண்டவருக்காக காத்திரு, துணிவுடன் செயலாற்று, உன் இதயம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரை எதிர்பார்த்திரு. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்மிக்க சகோதரங்களே, பொய் சொல்பவர்களை கோயபெல்ஸ் என்று அழைப்பார்கள். யார் இந்த கோயபெல்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது, இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பொழுது ஹிட்லரின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டவர்தான் இந்த கோயபெல்ஸ். இவர் 1897ஆம் ஆண்டு பிறந்தவர். 8 பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை பயின்றவர். தத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர். சிறந்த பேச்சாளர், எழுத்தாளரும் மிக்கவராக இருந்தவர்தான் இந்த கோயபெல்ஸ். 1929இல் இவர் ஹிட்லரின் தொடர்புத்துறை மந்திரியாக செயலாற்றியவர். உலகப் போரின் பொழுது புது புது உத்திகளை கையாண்டு ஹிட்லரினுடைய பெயரை உலகம் முழுவதும் பரப்பியவர் இந்த கோயபெல்ஸ். அது மட்டுமில்ல, போரில் ஹிட்லர் தோல்வியை தழுவினாலும் ஹிட்லரே வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றார் என்று பொய் பிரச்சாரங்களை இவர் பரப்பி வந்தபடியினால் இவருடைய பெயர் அதிகமாக உலக நாடுகளிலே தெரியப்படுத்தப்பட்டு வந்தது, கோயபெல்ஸ் என்று. ஏனென்றால் அதிகமாக பொய் சொல்லி கொண்டு இருந்தவர். ஹிட்லர் தோல்வியை தழுவி கொண்டிருந்தாலும் அவர்தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறவர் என்கின்ற பொய் பிரச்சாரத்தினை இந்த கோயபெல்ஸ் பரப்பி கொண்டிருந்தபடியினால்தான் பொய் சொல்பவர்களை கோயபெல்ஸ் என்று சொன்னார்கள். இதனால்தான் இவர்கள், அதாவது பொய் சொல்பவர்களை இப்படி அழைத்து நின்றார்கள். உலக யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அதிகமான பொய் சொன்னவர் இந்த கோயபெல்ஸ். எனவே உண்மை ஊனமுற்ற சமூகத்தில் பொய் சொல்லும் வாய்க்கே அதிகமாக தீனி போடப்படுகிறது என்கின்ற செய்தியை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு எங்களை பார்த்து சொல்லுவார், அதாவது உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று. உண்மையின் மட்டிலான என்னுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? திருப்பாடல் 117 2வது வசனம் அழகாக சொல்லுகின்றது, ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது, அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது என்று திருப்பாடல் எங்களுக்கு இந்த பாடத்தை கற்பித்து நிற்கின்றது. ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்கின்ற அறிஞர் அழகாக சொல்லுவார், உண்மை ஒளிரும் இடமெல்லாம் மகிழ்வு பரவுகிறது என்கின்ற செய்தியை சொல்லுகின்றார். உண்மை எப்பொழுதும் உறங்காது என்றும் நாங்கள் தமிழிலே அழகாக சொல்லுவோம். எனவே ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகின்றார், அதாவது உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று. நாங்களும் உண்மை உள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்னது போல
நாங்களும் விடுதலை பெற்ற மக்களாக வாழ்வோம் என்கின்ற சிந்தனையுடனும் ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கின்ற அருள் வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற இந்த தவக்காலம் முழுவதும் எங்களை நாங்கள் இவரோடு ஐக்கியப்படுத்தி வாழ வரம் வேண்டி தொடரும் கல்வாரி பணியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் தகுந்த முறையிலே பங்கு பெற எங்களது குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் நனைந்து ஆண்டவரிடம் வருந்தி மன்றாடுவதோடு இன்றைய நாளிலே இறைவன் செய்த நன்மைத்தனத்தை நிறைந்து நன்றி கூறுகின்ற ஜேசன் என்கின்ற சகோதரருக்காகவும் வேண்டுதல் பலியாகும். மேலும் இவ்வுலக வாழ்வை முடித்து கொண்டு இறைவனை சேர்ந்த அவர் தந்தை திருச்செல்வம், ஸ்டான்லி சந்திரகாந்தன், லட்சுமிகாந்தன் சந்திரமா, மரியான் பூரணம், மைக்கேல் ராசன் மரியதாஸ், பாக்கியராசா லில்லி மலர், ஸ்டீஃபன் மேரி மார்க்ரெட் அரியமலர், அந்தோனி பிள்ளை ஸ்டீஃபன் என்பவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் விசேடமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூயமரியாளை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது விருப்பத்துக்கு ஏற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சியை எங்களுக்கு தந்தருளமாய் வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெருகுவார்களாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நேபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலைகளை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராய் இருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சுளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கைகளிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றார். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையில் நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை கையில் நின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நேபுகத்நேசர் அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டெழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது.
வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சுளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தூச்சிலைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நேபுகாத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரைத்தானே கட்டி நெருப்புனில் எறிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கின்றேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வமகன் ஒருவன் போல் தோன்றுகின்றானே என்றார். அப்பொழுது நேபுகாத்நேசர், சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லவியாக என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலிலே நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகுமாட்சிக்கும் நீர் உரியவர். நீரென்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக. ஏத்தி போற்ற பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். நற்செய்திக்கு முன் வசனம். மகிமையும் புகழ்ச்சியுமே இறையுமக்கே. மகிமையும் புகழ்ச்சியுமே என்றென்றுமே. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். மகிமையும் புகழ்ச்சியுமே இறையுமக்கே. மகிமையும் புகழ்ச்சியுமே என்றென்றுமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள்.
அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகின்றீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கின்றேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை சொல்கின்றீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகின்றீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகின்றீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்றார் இயேசு. வாழ்வுதர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருட்களை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழிநடத்துவீராக்கு. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாக எமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோரும் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் ஷேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மையான தீர்க்கு மூச்சு ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாக்கும் இரத்தமாக்கும் இவை எங்களுக்கு மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே உணவருந்திய பின் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கள் பிரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயரன் ரஞ்சித், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற ஆண்டவர், இன்றைய நாளிலே நீர் செய்த நன்மை தனத்தை நுழைந்து நன்றி கொண்டவர்களுக்காக வேண்டுதல் பலி ஒப்பு கொடுக்கின்ற ஒருவருக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, நீர் இவர்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி கூறிக்கின்ற சந்தர்ப்பத்திலே இவ்வளவு காலம் இவர்களை பாதுகாத்து பராமரித்து வந்த கிருபைக்காக இனிவரும் காலங்களில் தெய்வீக பிரசன்னமும் வரலன்பும் பாதுகாப்பு வரலோடு இருக்கும்படி செய்தலும் உடல் சுகத்தை நீடிய ஆயுளையும் அவர்களுக்கு கொடுத்து என்றும் காத்து வழிநடத்திட வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம். தந்தையை நீருடன் அழைத்துக் கொண்டு நாள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். தீர்மானோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கும்படி செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து மது திருமகளில் ஏற்றலும். நீவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் பெறமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றுமாக்கி உரியதே. கடவுளை நம் தந்தை என்று அழைக்கிற ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்பித்திருக்கின்றார். எனவே அந்த அன்பான தந்தையை நாங்களும் அப்பா தந்தாய் என போற்றி புகழ்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை முற்றாடுகின்றோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலாய் பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக்கு. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றுமே அளித்தருள்வீராக்கு. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு மேலும் இருப்பதாக்கு. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அன்பின் அமைதியினை நாம் அனைவரும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கு. தந்தையினுடைய திருவிழத்தின் நிறைவேற்று சிலுவை சாவை ஏற்க இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. பசியால் வாடும் வேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு பாவத்தை அகற்றி அருளமுதை
என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிலே. 2025 ஜூபிலி ஆண்டிற்கான சிறப்பு ஜெபம். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையே, உமது திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியார் எங்கள் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புதிய எதிர்நோக்கை எம்மில் மீண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது ஆட்சி என்றென்றும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய மண்டபமும் பற்றிய உறுதியான பார்வை மானிடமும் பிரபஞ்சமும் பெறச் செய்தருளும். நற்செய்திகளை ஆர்வமுடன் பை செய்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலி ஆண்டின் சிறப்பு அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளான எம்மிடம் இழத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மகிழ்வும் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்திலும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமீன். நான் மண்ணில் இருந்து உயர்த்தப்படும் போது அனைத்தையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கின்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக்கு. இறைவா, உம்மில் நம்பிக்கை கொள்வோர் மீது சினத்தை அன்றே இரக்கம் காட்டுவதை தெரிந்து கொண்டே தாங்கள் செய்த தீமைகளுக்காக உரிய முறையில் மனம் வருந்தி அழுகின்ற மக்கள் முது ஆறுதலின் அருளை கண்டடைய தகுதி பெறுவார்களாக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிகளோடும் இருந்து உங்களை என்று பாதுகாத்து வழி நடத்துவாராக்கு. இறைவனின் அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா. உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவையை சுமப்பாயா. உந்தன் சிலுவையை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.